காரைக்காலில் வாய்க்காலில் மூழ்கி சிறுவன் உயிரிழந்த வழக்கில் ஓரின சேர்க்கைக்கு அழைத்து துன்புறுத்தி கொலை செய்ததாக ஜேசிபி ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் நல்லாத்தூர் சவேரியார் கோவில் தெருவைச் சேர்ந்த 9 வயது சிறுவன் கடந்த மாதம் 18ஆம் தேதி மாலை மாயமானார். மாயமான சிறுவனை குடும்பத்தினர் தேடிய போது அதே பகுதியில் உள்ள வாய்க்கால் ஒன்றில் சிறுவன் மர்மமான முறையில் உடலில் காயங்களுடன் சடலமாக கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உடலில் ஆடைகள் இன்றி சிறுவனை மீட்ட போலீசார் சிறுவன் வாய்க்காலில் குளிக்கும் போது மூழ்கி இறந்தாரா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதனிடையே 25 நாட்களாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தகவல்களின் அடிப்படையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஜேசிபி ஓட்டுநர் அருள்ராஜ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. சம்பவத்தன்று நண்டு பிடிக்கச் சென்ற சிறுவனை அருள்ராஜ் அழைத்துச் சென்று ஆபாச படங்கள் பார்க்க வைத்ததுடன் கட்டாயப்படுத்தி ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட வைத்துள்ளார். அப்போது சிறுவன் கூச்சலிட்டு தப்ப முயன்றபோது அருள்ராஜ் தள்ளிவிட்டதில் சிறுவனுக்கு நெஞ்சு பகுதியில் குச்சி குத்தி காயம் ஏற்பட்டுள்ளது. வெளியே விட்டால் சொல்லிவிடுமானோ என்ற பயத்தில் அருள்ராஜ் சிறுவனை தண்ணீரில் முகத்தை அழுத்தி கொலை செய்தது விசாரணையில் அம்பலமானது. அதனைத் தொடர்ந்து போலீசார் அருள்ராஜை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.